கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் நல்வாழ்த்துதை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு கூட பாட்டர்ஸ் அண்ட் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதை சொல்லிக் கொள்கிறோம்.
கிறிஸ்து பிரியமானவர்கள், அன்பு சகோதரனே, சகோதரியே, கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை காத்து நடத்தினார். மீண்டும் ஒரு புதிய மாதமாகிய இந்த அக்டோபர் மாதத்தை காணும்படிய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தமை நடத்துவாராக. கடந்த 9 மாதமும் நம்மை நடத்தினார். விசேஷமாக இந்த லாக்டவுன் நாட்களிலே பார்க்கும்போது தேவன் எவ்வளவு நன்மையாக நம்மை நடத்தினார், எவ்வளவு அற்புதமாக நடத்தினார். அவர் நமக்கு உண்மையாகவே நன்மை செய்கிறவராகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லோரும் அவர் சந்தோஷமாக சமாதானமாக வாழ நமக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற ஒரு வேத வசனம் என்னவென்று பார்த்தோமானால், ஆதியாகமம் புத்தகம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனம் இதுவாக சொல்லுகிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆபிரகாம் நாம் சொல்கிறோம். அது முன்பாக ஆபிராம் என்று அழைக்கப்பட்டவர் எதை அவன் விசுவாசித்தான், ஏன் கர்த்தர் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்த்தோமானால், நம் தேவனாகிய கர்த்தரை எப்படி விசுவாசிக்கும் என்று அறிந்து கொள்ளுமானால், எதையும் நாம் காணாமல், ஒன்றையும் அறியாமல், என்ன நடக்குது எப்படி இருக்கு என்று தெரியாமல் நம்புவதுதான் விசுவாசமாக இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நம் தேவனாகிய கர்த்தர் அநேகர் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் கண்டார்கள். அற்புதத்தை, அதிசயங்களை அவர் பார்த்தார்கள். அவர் சீஷர்கள் எல்லாம் பார்த்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே. ஆனால் நாம் அவரை காணவில்லை. கண்டு விசுவாசித்தவனுடைய காண விசுவாசி பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. நாம் எல்லோரும் காணாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. அவர் எப்படி இருப்பார், என்ன, எப்படி சிலுவையில் எப்படி அடிக்கப்பட்டார், எப்படி வாழ்ந்தார், நம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. பிரியமானவர்களே, யார் அந்த வார்த்தை? நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் விசுவாசி நம்புகிறோம். இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக சிலுவை பாடுபட்டு ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கிற காரியங்கள் அது நீதியாக எண்ணப்படுகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து நீதிமானே என்று அழைக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் நீதிமானாகிவிட முடியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி வாழ்கிற நம்மை பார்த்து நீதிமானே என்று அழைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர், இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிராம் அவன் விசுவாசினாத அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் அப்படி என்ன காரியத்தை விசுவாசித்தான் என்று பார்த்தோமானால், அவன் ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனை கர்த்தர் அவனை அழைக்கும் போது, ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அழைக்கும் போது, சாராவையும் எல்லா ஆபிரகாம் தன் மனைவியோடு வரும்போது எல்லாவற்றையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் போது ஆபிரகாம் விசுவாசித்து நம்பி அப்படியே வருகிறான். ஆனா சொல்றதெல்லாம் கேட்கிறான். இதை செய்ய என்ன சொல்றான், இதை நம்பு, நீ ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரை சபிக்கிறான் சபிப்பேன், எவ்வளவு காரியங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறான். அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவ மனுஷன். அப்படிப்பட்ட ஆபிரகாம் சந்ததியில் தான் நாமளும் இருக்கிறோம். ஆபிரகாம் சந்ததி தான், ஆபிரகாம் சந்ததியில் இருக்கிறோம். ஆனா இது முன்பாக ஆபிரகாம் ஒன்றுமே தெரியாது. நமக்காவது இந்த வேத வாசிக்கிறோம், நமக்கு தெரியும், நம்மளை பார்க்கிறோம், வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். அது முன்பு ஆபிரகாம் அழைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டான், அந்த வார்த்தையை கேட்டான். அவன் கேட்டு அப்படியே நம்பிக்கையோடு அவன் வாழ்க்கையை வந்தான். இந்த இடத்துல பார்க்க ஒரு காரியம் என்னென்று பார்த்தோமானால், இது தலைப்பு என்னென்று பார்த்தோம்னா, முக்கியமாக நாம் சொல்ல வேண்டிய காரியம் the Lord's covenant, தேவனின் உடன்படிக்கை. தேவனை கர்த்தர் கொடுக்கிற உடன்படிக்கையை அவன் அப்படியே விசுவாசித்தான். அதுதாங்க காரியம். தேவனை கர்த்தர் நம்ம கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைகளை
நம்ம கொடுத்த உடன்படிக்கை நாம் அப்படியே விசுவாசிக்கிறோமா, அப்படியே நம்புகிறோம் என்று பார்த்தோமானால் அநேக முறை நம்பிக்கை வைக்கிறோம், நம்பாமல் போய்கிறோம். ஆனால் நாம் அவரை நம்பி அதை விசுவாசித்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து அது நீதியாக என்னப்படும் என்று சொல்லப்படுகிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்திலே நாம் முக்கியமான ஒரு வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். என்னவென்று பார்த்தோமானால், ஆபிரகாம் தேவனை கருத்து கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன பண்றது ஆண்டவரே, எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா என்று சொல்லும் போது அவன் சொல்றான், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மிகப்பெரிய பலனுமா இருக்கிறேன் என்கிறார். தேவனை கருத்து கொடுக்கிற முதல் வார்த்தை என்னது பார்த்தோம்னால், நீ பயப்படாதே, நான் உனக்கு என்ன பண்றேன், கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கு என்று இந்த 1வது வசனத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனை கருத்து முதலாவது எப்படி இருக்கிறாரு, அவர் பலனா இருக்கிறார், அவர் சகாயம் பண்ண, அவர் நமக்கு மகா பெரிய பலனா இருக்கிறார். அது மாத்திரம் நான் உனக்கு முதலாவது பயப்படாதே, எந்த காரியத்துக்கு பயப்படாதே. இந்த நாட்களில் பார்த்தோமானால் பயம் மனுஷனை பற்றி கொண்டிருக்கிறது. பயம் மனுஷனை பற்றி கொண்டு அவன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை இப்ப லாக்டவுன் நாட்களை பார்க்கும்போது அநேக செய்திகளை கேட்கிறோம். அநேக மக்கள் எவ்வளவு பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. முதலாவது வியாதிக்கு பயப்படுறாங்க, கொரோனா வைரஸ்க்காக பயப்படுறாங்க, வந்தா என்ன ஆகிடுமோ என்று. வந்தவர்கள் என்ன பண்றாங்க, மரணம் வந்துருமா பயப்படுறாங்க. மறித்து விட்டா என் குடும்பத்தை யார் காப்பாற்றும், என் மனைவி பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார், என் கணவரை என் தாய் தகப்பனை யார் காப்பாற்றுவார் என்ற பயம் வருகிறது. அநேக பிசினஸ்மேன் அவளை பார்த்தோமானால், தொழிலதிபர்களை பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் சொந்த பணத்தை வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்ணவில்லை. அவர் கடன் வாங்கி லோன் எடுத்து அவர் வியாபாரம் செய்கிறார்கள். அவங்க வியாபாரம் செய்து அவங்க வியாபாரம் நடந்தாதான் அவங்க கூட வேலை செய்வது சம்பளம் தர முடியும். அதற்காக தான் அந்த ரீபேக் பணம் திருப்பி கட்ட முடியும். வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, வேலை இல்லை, அநேக வேலை இல்லை, பயம். பிரியமானவர்களை, உங்களுக்கு உற்சாகமாக ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருக்கும்படியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று பார்த்தோம்னால், கர்த்தரை நம்பினர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் அப்படியே விடுவது தேவன் அல்ல. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் நடக்கும், நன்மையாகவே நடக்கும். அதுக்கு அநேக சாட்சி, நானும் சாட்சியாக இருக்கு. கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிறவர் அவர். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா, அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? அப்படி இருக்கும் போது தேவனை கர்த்தர் உண்மையாகவே உன்னை அபிரிதமாக ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, இங்க வார்த்தை நம்ம பார்த்தோமானால் சொல்லப்பட்ட வார்த்தை அப்புறம் சொல்லுவார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மக பலனாம இருக்கிறேன் சொல்றாரு. அவன் ஆபிரகாமுடைய வாஞ்சை என்னவென்றால், அவன் பாக்கி ஒரு குழந்தை பாய்த்தை கேட்கிறான். அவன் சொல்றான், அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், அடியனுக்கு என்ன தருவீர். பாருங்க, இங்க ஆபிரகாம் ஒரு ஆண்டவனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறான், அடியன் என்ன தருவீர். அநேகருடைய வாழ்க்கையில் இன்று இந்த கேள்விதாங்க இருக்குது. ஆண்டவர் நீங்க என்ன தருவீர், நான் உண்மை நம்பி வந்துட்டேனே. எனக்கு அந்த கேள்விகள் உண்டு, எல்லாருக்கும் அந்த கேள்விகள் உண்டு. இன்னைக்கு எனக்கு என்ன தருவீர். ஆண்டவர் கூடது இலவசமான முதலாவது ரட்சிப்பு. ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கும்போது, இந்த மாபெரும் சிலுவையில் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கும்போது, இதை விட மேலான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாய் வாழும் போது தேவனை கர்த்தர் உனக்கு கிருபைகளையும் இரக்கத்தையும் மகா பெரிய பலனா இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, தேவனை கர்த்தர் நமக்காக, உனக்காக, எனக்காக பரலோகத்தில் வீடை கட்டி வைத்து இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு வந்தது இல்லை, எதுவும் கொண்டு போறதும் கிடையாது. எவ்வளவோ நீ கோடி கோடியாய் பணங்கள் இருந்தாலும், எவ்வளவு லட்சங்கள் இருந்தாலும், எவ்வளவு மில்லியனரா இருந்தாலும், இந்த உலகத்திலே நாம் எதையும் கொண்டு போக, இந்த உலகத்தில் மறித்து விட்டோமானால் உதவி கொண்டு போக கிடையாது. நமக்கு எல்லாம் ஒரே ஒண்ணுதான், இந்த பூமியில அடக்கம் பண்ணுவாங்க, இந்த சரீரம் புதைக்கப்படும், அவ்வளவுதான். வேற எதையும் கொண்டு போவது கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நீ வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, தேவனுடைய முடிவு பரியந்தும் நிலைத்து ரட்சிக்கப்படும் அந்த வார்த்தையிலே நீ முடிவு பெற நிலைத்து ரட்சிக்கப்பட்டு இருக்கும் போது, தேவன் நமக்காக கட்டப்பட்டுள்ள பரலோகத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்போம். தேவனோய் அவரை பார்த்து முகமுகமாக அவரை ஆராதிப்போம். இதுதாங்க பாக்கியம்.
இதை விட மேலான காரியம் ஒன்றுமே கிடையாது. எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ பணக்காரர்கள், எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. கோடி கோடி, நமக்குலாம் லட்சம் தெரியாதுங்க, எத்தனையோ லட்சங்கள் கோடியா அவ்வளவு பணங்களை சேர்த்து வைத்துக் கொண்டு ஆண்டவர் இருந்தாலும் கேட்டார் ஒரு வார்த்தை, இன்று உன் ஜீவன் போவனானால் உன் ஆத்மா எங்கே போகும்? எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன், ஆத்மாவே கலங்காதே என்று சொல்லும் போது, இன்று இரவு உன் ஜீவன் போகுமானால் உன் ஆத்மா எங்கே போகும்? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம். இந்த உலகத்திலே பணத்துக்கு பின்னாடி ஓடுகிற எவ்வளவு பேர், சொத்துக்கள் பின்னாடி ஓடுகிற எவ்வளவு பேர், அநேக கொள்ளடிச்சு திருடி சம்பாதிக்கிற பணங்கள், எத்தனை காரியங்கள். தேவ ஜனமே, இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு கேள்வியை கேட்கிறான், எனக்கு நீ என்ன செய்வீர்? ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் அவன் சொல்றான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். அவன் இன்னொரு காரியம் சொல்றான், எனக்கு பிள்ளை பாக்கி தான், அவனுக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறேன். என்னுடைய வீட்டில் இருக்க வேலை பாருங்க, என்னுடைய எலியேசர் என் விசாரணைக்காரன், இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான். ஒரு காரியம் சொல்றான், எலியேசர் அவனுடைய வீட்டிலே விசாரணைக்காரன். எலியேசர் சொல்ல எஜமாதா சூப்பர்வைசர், எலியேசர் தான் எல்லாமே. ஆபிரகாம் சொல்ல எலியேசர் இதை செய்ய சொல்லு, அதை செய்ய சொல்லு, எல்லாமே A to Z எலியேசர் எல்லாம் தெரியும். ஆனா எலியேசர் சொல்றான், எலியேசர் அவனுக்கு பிறந்த பிள்ளை, என் வீட்டிலே பிள்ளை பிறந்தது. ஆண்டவர் கேட்கிறான். அப்புறம் அருமையான ஒரு இது, பின்ன இந்த பிள்ளை விசாரணைக்கான இருக்கிறான். பின்ன ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திரதானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சொந்தனா இருக்கிறான் என்றான். பாருங்க, இது ரொம்ப ரகசியமான ஒரு காரியம். என் வீட்டில் இந்த பொருள் வந்திருக்குது, என் வீட்டுக்கு இந்த பொருள் சொத்து வந்திருக்குது, ஏதோ எனக்கு தெரியாது வந்திருக்கு, இது சோதனை ஆயிடுமா? தெய்வ ஜனமே, நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் விரும்பாதது, தேவன் கொடுக்காதது எதுவும் நமக்கு சுதந்திரம் கிடையாது. தேவன் அருளினால்தான் நமக்கு சுதந்திரம். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்டார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், வேலையாக இருந்தாலும், பதவியாக இருந்தாலும், சொத்தா இருந்தாலும், பொருளாக, எல்லாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் இது கொடுத்ததா? உனக்கு ஏதோ கிடைச்சிருச்சு, என் வீட்டுல தான் பிறந்துடுச்சு, என் சோதரவழி ஆயிடுவானா? ஆபிரகாம் கேட்கலாம். தேவன் சொல்றாரு, கிடையாது. தேவன் கொடுக்காதது எதுவுமே நம்ம தேவன் சுதந்திரம் கிடையாது. தேவன் கொடுப்பது என்ன, தேவன் நமக்காக சுதந்திரமா வைத்திருப்பது என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு வாசல்ல ஒரு பெரிய 1 லட்சம் ரூபாய் பணம் யாரு போட்டு போயிட்டாங்க, என் சுதந்திரமா? தேவ ஜனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தொலைத்தவர்கள் எவ்வளவு திட்டுவாங்க, எப்படிலாம் சபிப்பார்கள். அந்த பொருள் அங்கே இருந்துச்சு, தேடுறவன் வந்து கண்டுபிடிச்சிட்டு போவான். இல்ல, அது ஒப்படைக்க வேண்டிய இடத்துல அரசாங்கத்தை ஒப்படைத்தால் அவங்க கேஸ் போட்டாங்க, கிடைக்கும். ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்வோம், ஆனால் அது எவ்வளவு பெரிய சாபமாக முடியும். தேவன் கொடுக்காத எதுவுமே ஆசீர்வாதமாக விளங்காது. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேத வசனங்களை வாசிக்கும் போதும், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் போதும் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் போது அதுமாரி கண் போகக்கூடாது. நாம சொந்த முயற்சி, சொந்த ஞானத்தை, சொந்த வார்த்தையில பேசக்கூடாது. தேவன் ஆபிரகாம் சொல்லுகிறான், என் வீட்டிலே பிறந்த பிள்ளை சுதந்திரவழி ஆகட்டுமா என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் அதை விரும்பாததுனால நாம் பாருங்க, அடுத்ததாக சொல்ற ஒரு காரியம் 4வது வசனத்துல பார்த்தோம். அப்பொழுது பெரிய ஒரு காரியம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உனக்கு பாருங்க, அவர் சொல்ல, உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்ல, உன் கர்ப்ப பிறப்பே ஒரு சுதந்திரவாளி ஆவான். அப்புறம் வயசாயிடுச்சு, எனக்கு கர்ப்ப பிறப்பு சுதந்திரவாளி ஆவானா என்று ஒரு கேள்வி. ஆனா கர்த்தர் இதுதான் விரும்புகிறார். தேவனோடு நம்ம இசைந்து இருக்கும் போது, தேவனுடைய சித்தத்தை அறியும் போது, அவர் இருதயத்தை அறிய வேண்டும். தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, தேவனுடைய இருதயத்திலே நம்மை குறித்து என்ன இருக்கிறது.
ஆனா தாவீது ஏன் கர்த்தர் இதுக்கு ஏற்றவனா ஆனான் என்று பார்க்கும்போது, தாவீது ஆண்டவரை அவர் ஒரு பெரிய கடவுள், அவர் ஒரு தூரம் வச்சு பார்க்கல. தாவீது கிட்ட வச்சுக்கிட்டான். அவன் இருத்தோடு அவர் வைத்துக் கொண்டான். அவன் சொல்ற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது, என் தேவனே, என் கேடகமே, என் கண்மலையே, என் உயர்வே, என்னை பாருங்க, என் 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 என்று தாவீது தம் இருதயத்தோடு அவரை வைத்துக் கொண்டான். அவர் இருதயத்தில் உள்ளதை அவன் ஆராய்ந்து அவன் சொல்றான். நான் எங்கே போவேன், எங்க ஓடினாலும் நீ என்னோடு இருக்கிறேன், அடுத்தாலும் என்னோடு இருக்கிறேன், மேல ஏறினாலும் என்னோடு இருக்கிறேன், நான் நடந்தாலும் என்னோடு இருக்கிறேன். அப்ப தாவீது எந்த அளவுக்கு தேவனை உணர்ந்து அறிந்து தேவனோடு இசைந்து இருக்கிறான். தேவ ஜனமே, இதைதான் தேவன் விரும்புகிறார். நாம் ஏதோ நம்முடைய சொந்த முயற்சியில, சொந்த ஞானத்துல, நம்ம புத்தி நம்முடைய சாமர்த்தியத்துல இது செய்துட்டோம், நான் இதை கட்டிட்டேன், இதை நான் செஞ்சுட்டேன், இதை நான் பார்த்துட்டேன், என்னாலதான். இங்க தேவன் அதை விரும்பவே இல்லை. தேவன் விரும்புற காரியம், அவன் தேவனுடைய இருதயத்திலே உள்ளதை நாம் அறிய வேண்டும். தாவீது அறிந்தான். அதனால்தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் முன்மாதிரியாக தாவீதை வைத்திருக்கிறார். அதனால்தான் தாவீது கோத்திரத்தில் அவர் வராது, தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார். தாவீது நாம கூட பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்ம சொந்த முயற்சியில எல்லாத்தையும் நம்ம இதுதான் நான் தான் வாங்கினது, இது நான் நல்லா செய்ய முடியும், நான் இதெல்லாம் கட்டுவேன், நான் சொல்றதா நீங்க கேட்கணும், அப்படி காரியங்கள் இருக்கிறோமா? இல்ல தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தில இருந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவ ஜனம் இந்த இடத்துல ஆண்டு சொல்லிட்டார், அவன் கிடையாது, உன் சொந்த வழி அல்ல என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு பாருங்க, கலாச்சார சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ ஈசாக்கு தான் வாக்குத்தத்தப்பட்ட பிள்ளை. அதுக்கு சொல்றாரு 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இங்கதான் கர்த்தர் உடன்படிக்கை அங்க நடக்கிறது. அழைத்து சொல்றார், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி, உன் சந்ததி வினமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, சொல்ற வார்த்தை, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும். வானத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், நட்சத்திரம் என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு. இதுதாங்க ஆசீர்வாதம். உன்னை எண்ண முடியாத அளவுக்கு கொடுக்கிறது தான் நம்முடைய கர்த்தர். என்று கொடுக்கிற காரியம் கிடையாது. எண்ண முடியாமல் கொடுக்கிற ஆத்துமாக்கள், எண்ண முடியாமல் இருக்கிற தேவ ஆசீர்வாதம். உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார எண்ண முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்ம ஒரு நாள் நம்மை கைவிடுற தேவன் அல்ல. அதை எண்ண முடியுமான எண்ணு முடியாம வருதுங்க. அப்போ அதை யோசிக்கிறான், என் தேவனாக கர்த்தர், நான் ஒன்றுமில்லாம வந்தேன், வெறுமையான வடசரம் வந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை எவ்வளவா என்னை நடத்தினார், எவ்வளவு இடத்துல என்னை காப்பாற்றினார். இந்த தேவன் நிச்சயமாக செய்வார் என்பதை அவன் விசுவாசித்தான். உன் முதிர் வயது என்று பார்க்காதே, உன்னால் முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எனக்கு முதிர் வயது ஆயிடுச்சு, எனக்கு வயசு ஆயிடுச்சு, என்னால எதுவும் பண்ண முடியாது, ஊழியம் பண்ண முடியாது, கர்த்தர் சொல்ல முடியாது, நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன், உடைஞ்சிட்டேன். கிடையாது. ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். ஆபிரகாம் தேவன், ஆபிரகாம் அழைத்தவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதே அவர் நேற்று என்றும் மாறாதவர். அவர் பச்சை பாதம் பார்க்கிறவர் அல்ல. ஆபிரகாம் என்ன செய்தாரோ அதே ஈசாக் செய்தார், யாக்கோபு செய்தார், உனக்கும் எனக்கும் செய்கிற தேவனாக கர்த்தர். அந்த தேவன் வயதானாலும் உன் சந்ததி நான் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொன்னால், அது சொன்னதுதான். அவர் மனமாறு மனுஷன் அல்ல. அவர் ஒருபோதும் வார்த்தை மாற மாட்டார். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு அதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரியே, யாராக இருந்தாலும் சிந்தித்துப்பார். உனக்கு ஒரு காரியம் நடக்கவில்லையா, தாமதம் நடக்குதா, ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை என்ன ரீகால் பண்ணிப்பார்.
கர்த்தவனுக்கு சொன்னால் சொன்னதுதான், கண்டிப்பாக அது நடக்கும், நடந்தே தீரும். கர்த்தர் விதமாக ஆபிரகாம் கேட்கிறான். அப்ப ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். இந்த யோசுவா வானத்தை அண்ணாந்து பார், அவன் பார்க்கிற நட்ச விசுவாசிக்கிறான். அப்பதான் தேவனை கர்த்தர் அவங்க இந்த வார்த்தை சொல்ல கடைசி வார்த்தையில அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்னும் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் எந்த அளவு விசுவாசிக்கிறோம், அவர் மீது எந்த அளவு விசுவாசத்தோடு இருக்கிறோம். அவர் ஒன்றுமே இருக்காதுங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாருமே அடிக்கடி நம்ம சொல்லுவோம், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் பள்ளங்கள்ல தண்ணீர் நிரப்பும், வாய்க்கால தண்ணி நிரப்பப்படும், மிருக ஜீவனும் குடிக்கும், நீயும் சாப்பிடணும். அப்ப கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அதை நம்ம எப்படி மனப்பாடமா சொல்லிடுறோம். ஆனா நம்பிக்கை வைக்கிறோமா, விசுவாசிக்கிறோமா? விசுவாசித்தால் நீதியாக எண்ணப்படும். விசுவாசிக்காமல் இருப்போமானால் நாம் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான். என்ன கூடுமானால் கூடு, ஆனா சொன்ன என்ன முடியாத ஆண்டவரே, ஆனா நான் நம்புறேன் நீங்க செய்வீங்க. இதேதான் நம்முடைய தேவனுக்கு நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம இந்த வார்த்தையை கர்த்தர் நாம கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம், நாம் தேவையில்லாததை விட்டு விடுவோம். நான் வீட்டுலதான் இருக்குது, கர்த்தர் கொடுத்தா நினைக்காத. சில காரியங்கள் கர்த்தர் கொடுத்தது கிடையாது. உனக்கு பதவியோ பட்டமோ வேலையோ பொருட்களோ எதுவுமே சிந்தித்து பார். கர்த்தர் கொடுத்தாரா, ஒரு கேள்வி உனக்குள்ள கேட்டுப்பாரு, நீ என்ன கொடுப்பேர் என்று ஆபிரகாம் கேள்வி கேட்டான். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது நீர் கொடுத்தீரா ஆண்டவர் என்று கேள்வி கேட்டுப்பார். அப்போ சரியாக புரியும். கர்த்தர் நாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம், கண்களுடைய ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த என் பரலோக பிதாவே, ஒரு விஷயம் கூட உங்களை குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் பாதத்தில் வருகிறோம். நீர் கொடுத்த எங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்ததுதான் ஆண்டவரே, இதை ஒருபோது நீ மாற்ற மாட்டீர். தேவனே கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரிகளை ஆசீர்வதிப்பாங்க. யாராக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் எல்லாரும் இந்த கர்த்தர் நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீ இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை தான் நாங்கள் பேசியிருக்கிறோமே. இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாங்க. எந்த யூடியூப் மூலமா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் அண்ட் பிரேயர் ஃபெலோஷிப் ஊழியத்தை நீ ஆசீர்வதிப்பாக. அந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ கிருபை செய்வீராக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. நீர் ஆசீர்வதியும், எல்லோரையும் ஆசீர்வதியும், சரித்திர ஆரோக்கியத்தையும் சுகனையும் பலத்தையும் கட்டளையிடுவராக. அக்டோபர் மாதம் முழுவதும் எல்லா தேவையை சந்தித்து நடத்தணுமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆசீர்வதிப்பராக. எல்லா துதிக்கான மையம் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கும் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.